இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்தார். யாருன்னா ஒரு ஐஸ்வர்யவான். அவனிடத்தில் தேவன் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்துதான் அவனிடத்தில் ஒரு குறை உண்டு என்று அவனிடத்தில் சொல்லுகிறார். மகனே, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, அந்த குறையை நீ மாற்றி விட்டு நீ என்னிடத்துல வந்துட்டீன்னா நான் உன்னை ஏற்றுக்கிறேங்கிறாரு ஆண்டவர். என்ன குறைன்னு உங்களுக்கே தெரியும். அவன் ஐஸ்வர்யவானா இருந்தா அந்த ஐஸ்வர்யத்தை வித்து தரித்திரர்களுக்கு கொடுத்துக்கிட்டு சில இடத்துல பின்பற்றி வர சொன்னாரு. சில இடத்துல பின்பற்றி வர்றதுக்கு அவன் முடியல. அவன் போயிட்டான், திரும்பி போயிட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாம் தேவனிடத்தில் அவர் அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, சித்திரவதை செய்யப்பட்டது எல்லாத்தையும் நினைச்சு நாம் மனதுருகுகிறோம், அழுகிறோம். இது ஒரு விதமான அன்பு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அதே மாதிரி நீ ஆண்டவரே சொல்லிட்டாரு, நீங்க எங்களுக்காக அழாம உங்க பிள்ளைகளுக்காக உங்களுக்காக அழுங்கன்னு சொல்லிட்டாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாளுக்கு கர்த்தர் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிற அன்பு என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிற அன்பு என்ன அப்படின்னா, சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிற அன்பைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறாரே தள்ளி அவருக்காக நாம அழுது கொண்டிருக்கிறத அவர் விரும்பல. ஐயோ கஷ்டப்பட்டுட்டாரு, நமக்காக அடிக்கப்பட்டுட்டாரு, நமக்காக சித்திரவதை செய்யப்பட்டுட்டாரு, நம்ம அதை உணர வேண்டும்.